என் காதலின் உயிர் நீயே பகுதி 5. நந்தினி தன் கணவன் வீட்டிற்கு ஆட்டோவில் சென்று கொண்டிருந்தாள். அதேபோல் நந்தனும் அவனுடைய காரில் தன் கம்பெனியை நோக்கி சென்று கொண்டிருந்தான். வசந்த் நந்தனிடம், சார், இன்னைக்கு உங்களுக்கு திருமணமாகி உள்ளது. நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று இருக்க வேண்டும். நிறைய சம்பிரதாயங்கள் வீட்டில் செய்ய வேண்டியதா இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு எதற்கு நீங்கள் இப்படி அவசரமாக ஆஃபீஸுக்கு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். டேய், உனக்கு இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் தெரியுமா? தெரியும் சார் என்றான் வசந்த். பிறகு ஏண்டா தாலி ரெடி பண்ண சொன்னப்ப உடனே எப்படி கடைக்கு சென்று வாங்கி வர முடியும் என்று கேட்டாய்? சம்பிரதாயம் தெரிந்த உனக்கு திருமாங்கல்யம் மஞ்சள் நூலையும் மஞ்சள் கிழங்கையும் வைத்துத்தான் ரெடி பண்ணலாம் என்று ஏன் உனக்கு தெரியவில்லை? சும்மா கதை விடாமல் வாயை மூடிட்டு வாடா. அது எப்படி பாஸ் முடியும்? உங்களிடம் கேட்க எனக்கு நிறைய கேள்விகள் உள்ளது. அதையெல்லாம் நான் கேட்டு தெளிவு பெற வேண்டுமே. அதை நான் எப்படி கேட்காமல் விடுவது என்றான். நீ என்னிடம் கேட்டு தெளிவட வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டான் நந்தன். அது பாஸ், நீங்கள் ஏன் நந்தினியை திருமணம் செய்து கொண்டீர்கள்? நீங்கள் நினைத்திருந்தால் உங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்திருக்கலாமே. ஏன் இப்படி செய்தீர்கள்? அந்த பொண்ணு ரொம்ப பாவம் பாஸ் என்றான். அடுத்து ஏதோ சொல்ல வர, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதை மறந்துவிட்டேன். இப்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீ என்ன செய்கிறாய் என்றால், நந்தினியை பற்றி முழு விவரத்தையும் அறிந்து கொண்டு வந்து என்னிடம் சொல். அதுவும் இன்று மாலைக்குள் என்றான். பாஸ், நான் கேட்க வந்த கேள்வியை பாதியிலேயே நிறுத்திவிட்டீர்கள் என்றான் வசந்த். நீ முதலில் நான் சொன்ன விஷயத்தை முடி. பிறகு உன் கேள்வியை நீ கேட்கலாமா வேண்டாமா என்று நான் கூறுகிறேன் என்றான் நந்தன். அது இல்லை இது இல்லை பாஸ் என்று வசனம் கூற, டேய், உன் உயிர் உனக்கு வேண்டுமா வேண்டாமா என்றான் நந்தன். அன்று தன் கம்பெனிக்கு சென்று தனது மீட்டிங்கை முடித்தான் நந்தன். மாலை 5 மணி வாக்கில் ஆஃபீஸ்க்கு வந்தான் வசந்த். வந்தவன் அறைக்கு சென்று நந்தினியை பற்றிய விஷயங்களை ஒவ்வொன்றாக கூற ஆரம்பித்தான். பாஸ், நந்தினிக்கு அப்பா அம்மா யார் என்று தெரியவில்லை. அவள் சிறு வயதிலிருந்து, அதாவது அவள் பிறந்ததிலிருந்து வெங்கடேசன் வீட்டில்தான் இருக்கிறாள். அவள் குழந்தையில் ஓரளவு நன்றாகத்தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் வளர வளரத்தான் அந்த வீட்டின் வேலைக்காரியாக மாற்றி உள்ளார்கள். அதுவும் வந்தனாவும் அவளுடைய அம்மா விமலாவும். மற்றபடி நந்தினி படிக்கவில்லை. வேறு ஒன்றும் உள்ளது. அது என்னவென்றால், நந்தினி அந்த வீட்டில் நிறைய கொடுமைகளை அனுபவித்திருக்கிறாள். அதிலும் வந்தனா அவளை அடித்து துன்புறுத்தி இருக்கிறாள். ஆனால் அவர்கள் என்ன செய்தாலும் வெங்கடேசன் அவர்கள் இருவரையும் எந்த கேள்வியும் கேட்பதில்லை. ஏன், நம் நந்தினி கூட எந்த கேள்வியையும் அவர்களை கேட்டதில்லை. எதிர்த்து பேசியதும் இல்லை. அப்பாவி பெண் என்று கூறி முடித்தான். அவ்வளவுதானா என்று கேட்டான் நந்தன். வேறு ஏதாவது இருக்கிறதா என்றான். இல்லை பாஸ். என்ன பாஸ், இவ்வளவு சொல்லி இருக்கேன், அவ்வளவுதானா என்று கேட்கிறீர்கள் என்றான் வசந்த். சரி, நீ உள்ளே போய் உன் வேலையை பாரு என்றவன் லேப்டாப்பில் தனது கவனத்தை செலுத்த, பாஸ், நந்தினி பற்றி விசாரித்து உங்களிடம் சொன்னால் என் கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் என்று சொன்னீர்களே என்றான். நான் எப்போது அப்படி சொன்னேன்? பார்க்கலாம் என்று தான் சொன்னேன். ஆமாம், உனக்கு நான் பாசா இல்லை நீ எனக்கு பாசா? போய் உன் வேலையை பாருடா போ என்றான். இவர் எப்படியும் நம் கேள்விக்கு பதில் சொல்லப் போவதில்லை. எப்படியோ திருமணமாவது செய்து கொண்டாரே, அதுவே போதும் என்று அங்கிருந்து சென்றான் வசந்த். அன்று வீட்டிற்கு சென்ற கஜலட்சுமி பாண்டியன் தன் இளைய மகன் ஆகாஷுக்கும் வந்தனாவுக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்றனர். அவர்கள் பின்னே ஆட்டோவில் வந்து இறங்கிய நந்தினி அந்த வீட்டிற்குள் செல்ல தயங்கினாள். வந்தனா அந்த வீட்டின் அல்ல மாளிகை, இல்லை அதுவும் இல்லை, பேலஸ், இதுதான் சரியாக இருக்கும். பேலஸை பார்த்து ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தாள். இவ்வளவு பெரிய பேலஸ்க்கு நான் மட்டும்தான் மருமகள். அந்த நந்தினி என்றுமே எனக்கு வேலைக்காரிதான். நம் வீடும் பெரியதுதான், ஆனால் இதில் பாதி கூட இருக்காது என்று ஏதேதோ நினைத்தாள். வாமா, வந்து உட்காரு என்றார் கஜலட்சுமி. ஆகாஷும் வந்தனாவும் ஒன்றாக அமர்ந்தார்கள். அப்போதுதான் கஜலட்சுமி கவனித்தார் வாசலில் நந்தினி நிற்பதை. ஏய், என்ன அங்கேயே நிற்கிறாய்? மகாராணிக்கு ஆரத்தி எடுத்து வலது காலை எடுத்து வைத்து வாமா என்று அழைத்தால்தான் வருவீர்களா? வேலைக்காரி தானடி, அப்படியே வா. ஏதோ உன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த சீர்வரிசைகள் உள்ளே சென்றால்தான் நானும் உள்ளே செல்வேன் என்பது போல் நிற்கிறாய்.
வா உள்ளே என்றார் அதிகாரமாக. கண்கள் கலங்க உள்ளே வந்தாள் நந்தினி. வந்தவள், அத்தை, பூஜை அறை எங்கிருக்கிறது என்று கேட்க அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. என்னடி, உனக்கு பழசு எல்லாம் மறந்து போச்சா? நந்த மாமா உன் கழுத்தில் தாலி கட்டிட்டா நீ இந்த வீட்டோட மருமகளாகிடுவியா? நீ என்னைக்குமே வேலைக்காரி தான். அந்த வீட்டில் எப்படி நீ யாரையும் உறவுமுறை வைத்து கூப்பிடக்கூடாது என்று கூறினோம் என்று கத்த, இப்போது அங்கிருந்த அனைவருமே வந்தனாவை பார்த்தனர். அதே நேரம் வெங்கடேசனும் விமலாவும் வீட்டிற்கு வர, இங்கு என்ன நடக்கிறது என்று கேட்டார் கஜலட்சுமி. வெங்கடேசனையும் விமலாவையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, என்னம்மா வந்தனா, இப்போது என்ன சொன்னாய் நீ? இவளை உறவுமுறை வைத்து கூப்பிடக்கூடாது என்கிறாய். அப்படி உறவுமுறை சொல்லி அழைப்பதற்கு அவள் உங்கள் வீட்டு பெண் இல்லையே, வேலைக்காரிதானே என்று கூறினீர்கள். நீ இப்போது பேசுவது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே, கொஞ்சம் விவரமாக சொல் என்றாள் கஜலட்சுமி. வந்தனாவுக்கு இப்போதுதான் கோபத்தில் வாய் தவறி உளறியதை நினைத்தாள். ஐயோ, இப்போது என்ன செய்வது? ஏதாவது ஒன்றை சொல்லி சமாளிக்க வேண்டுமே. ஒருவேளை இந்த நந்தினி வாயை திறந்து அவள்தான் தன் அப்பாவின் மூத்த தாரத்து பெண் என்று கூறிவிட்டால் என் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். பின் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் என்னையும் என் அம்மாவையும் தான் கீழ்த்தரமாக எண்ணுவார்கள். இப்போது என்ன செய்வது என்று யோசித்த அவளுக்கு சட்டென்று மூளையில் ஒரு பொய் தோன்றியது. அது அத்தை என்று வந்தனா சொல்ல வருவதற்குள், அது ஒன்றும் இல்லை சம்மந்தி, இந்த வேலைக்கார கழுதையோட அம்மா எங்கள் வீட்டில் தான் வேலை செஞ்சா. இவள் அப்பன் யாருன்னு தெரியாமல் இவ அம்மா இவளை வயிற்றில் சுமந்து பெற்றுட்டு எங்கள் வீட்டில் வேலை செய்யும் போதே செத்து போயிட்டா. அதனால் நாங்கள் தான் கை குழந்தையாக இருக்கா என்று பாவம் பார்த்து எங்கள் வீட்டிலேயே வேலை செஞ்ச இன்னொரு வேலைக்காரியிடம் கொடுத்து இவளை வளர்க்கச் சொன்னோம். அந்த வேலைக்காரியிடம்தான் இவள் வளர்ந்தாள். ஆனால் எங்கள் வீட்டில் இருந்ததால் வந்தனா எங்களை அப்பா அம்மான்னு கூப்பிடுறத பார்த்து இவளும் எங்களை அப்படி கூப்பிட ஆரம்பித்தாள். முதலில் நாங்களும் எதுவும் சொல்லவில்லை. பிறகு வீட்டிற்கு வருபவர்கள் எல்லோரும் இவள் உங்கள் பெண்ணா என்று கேட்டபோதுதான் அது எங்களுக்கு தவறாக தோன்றியது. அதுவும் இல்லாமல் அவள் அப்படி கூப்பிடுவதால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்றும் அவள் யாரையும் முறை வைத்து கூப்பிடக்கூடாது என்றும் நாங்கள் சொல்லி இருந்தோம். இதையெல்லாம் கேட்ட கஜலட்சுமி நந்தினியை அற்ப பார்வை ஒன்றை பார்த்தாள். நீ வேலைக்காரி என்று மட்டும்தான் நினைத்தேன். ஆனால் அப்பன் பேர் கூட தெரியாதவளா? உன்னை போய் என் பையன் திருமணம் செய்து கொண்டானே. என்ன செய்ய, எல்லாம் என் தலையெழுத்து. எங்கள் குடும்ப மானமே போய்விடும் உன் லட்சணம் வெளியில் தெரிந்தால். ஆமாம், முதலில் நீ எதற்கு பூஜை அறை எங்கே என்று கேட்டாய்? அதற்கு முதலில் பதில் சொல் என்று கஜலட்சுமி கேட்டாள். விளக்கு ஏற்ற என்று சொன்னாள் நந்தினி. நந்தினிக்கு வெங்கடேசனை கொல்லும் அளவிற்கு கோபம் வந்தது. என்ன நினைத்தாலோ, இதுவரை எதுவுமே எதிர்த்து பேசாதவள் தன் தாயின் நடத்தையை பற்றி இவ்வளவு தவறாக பேசுகிறார்கள். என் அப்பா யார் என்று தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட உங்களுக்கு எதையும் வெளியில் சொல்ல மனம் வரவில்லை. பரவாயில்லை, இருக்கட்டும். இதற்கெல்லாம் சேர்த்து நீங்கள் அனுபவிப்பீர்கள், அனைவரும் அனுபவிப்பீர்கள். அதை நான் என் கண்ணால் பார்ப்பேன் என்று வெங்கடேசனுக்கு மட்டும் கேட்கும்படி கூறினாள். விமலாவுக்கு இந்த கழுதை என்னத்தை சொல்லி அவர் மனதை மாற்ற பார்க்கிறாளோ. சிறிது நேரத்திற்கு முன்புதான் அவர் இவளை பற்றி பேசினார். இப்படியே இவளை பேசவிட்டால் அது நமக்குத்தான் ஆபத்து என்று எண்ணிய விமலா, அடியே நந்தினி, இங்கே வா. பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப சோர்வாக இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் எடுப்பதற்கு அவங்க ரூமை க்ளீன் பண்ணி வை. அவங்க இங்கே இருக்கிற சம்பிரதாயங்களை முடிச்சுட்டு வருவாங்க. சம்மந்தி, மாப்பிள்ளை ரூம் எதுவென்று அவளிடம் காட்டுங்கள் என்றாள். அதற்குள் பாண்டியன், என்ன சம்மந்தி சொன்னீங்க? அவளை வேலை செய்ய சொன்ன விஷயம் மட்டும் என் பெரிய பையன் நந்தனுக்கு தெரிந்தால் இந்த வீட்டில் யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவன்தான் இந்த வீட்டின் உரிமையாளன். எங்கள் சொத்துக்கள் அனைத்தும் அவன் சம்பாதித்தது என்று சொல்ல, என்ன சம்மந்தி நீங்க இந்த வேலைக்காரிக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணுறீங்க என்று கேட்டாள் விமலா. நான் இவளுக்கு சப்போர்ட் பண்ணலை, என் பையனை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றார் பாண்டியன். தன் கணவனுக்கு இந்த குடும்பம் மொத்தமும் பயந்து நடுங்குகிறது என்று தெரிந்து கொண்டாள் நந்தினி. ஏமா நந்தினி, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அதோ உன் மேலே ஒரு பெரிய அறை தெரிகிறதே, அதுதான் உன் புருஷனுடைய ரூம்.
நீ அங்கே போ, அவன் வரும் வரை அங்கேயே இரு என்றார் பாண்டியன். கஜலட்சுமிக்கு நந்தினி தன் பையன் ரூமிற்கு செல்வதில் விருப்பமில்லை. இருந்தும் என்ன செய்ய முடியும் என நினைத்து கொண்டாள். எதுவாக இருந்தாலும் நந்தன் வீட்டிற்கு வரட்டும், பிறகு பேசி முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தாள் கஜலட்சுமி. நந்தினி யாரையும் திரும்பி பார்க்காமல் பாண்டியன் கை காண்பித்த அறைக்கு நேராக சென்று விட்டாள். விமலாவுக்குத்தான் கோபம் வந்தது. வந்தனாவோ, பார்த்தீர்களா அத்தை, அவளுக்கு எவ்வளவு திமிர் என்று. பெரியவர்கள் நீங்கள் சொன்ன உடனேயே மேலே சென்று விட்டார். பார்த்தீர்களா எவ்வளவு திமிர் பிடித்தவள் இந்த வேலைக்காரி என்று. மேலும் கஜலட்சுமியின் பாண்டியன் கோபத்தை தூண்டிவிட்டாள். கஜலட்சுமிக்கும் பாண்டியனுக்கும் நந்தினியின் மீது இருக்கும் கோபம் இன்னும் அதிகமானது. அன்று இரவு உணவிற்கு கூட நந்தினி கீழே வரவில்லை. அனைவரும் சாப்பிட்டு விட்டு சென்றனர். வந்தனாவுக்கும் ஆகாஷுக்கும் முதல் இரவு. அதனால் வந்தனாவை கஜலட்சுமி அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். நந்தினி மதியம் நந்தன் அறைக்கு சென்றாள். அந்த அறையை பார்த்து விழிகள் விரித்து வியந்து நின்றாள். ஏனென்றால் வீட்டில் உள்ள வசதிகளை விட அதிக அளவு அந்த அறையில் வசதிகள் இருந்தது. மொத்தம் அந்த அறைக்குள்ளேயே 4 அறைகள் இருந்தது. ஒன்று கிச்சன், இன்னொன்று உடற்பயிற்சி அறை, மற்றொன்று அலுவலக விஷயத்திற்கு, மேலும் ஒன்று அவனை யாரும் தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக சவுண்ட் ப்ரூஃப். இதை பார்த்தவர்களுக்கு மயக்கமே வந்துவிடும் போல் தோன்றியது. பாவம், அவளுக்கு தெரியவில்லை அவன் எப்படிப்பட்டவன் என்று. நந்தினியை அள வைப்பானா, இல்லை அவளை சந்தோஷமாக பார்த்து கொள்வானா என்று இனிமேல் தான் நமக்கே தெரிய போகுது. பார்ப்போம். அங்குள்ள கிச்சனில் இருந்த பொருட்களை வைத்து நந்தனுக்கு சாப்பாடு சமைத்து வைத்தாள். இரவு 11 மணி ஆனது. நந்தன் தன் வீட்டிற்கு வந்தவன் நேராக தன் தாயை சென்று பார்த்தான். அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். சரி, இந்த நேரத்தில் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவன் தன் அறையை நோக்கி நடந்தான். நந்தினிக்கு இவ்வளவு நாள் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தான் இருந்தாள். காரணம், சொந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்தது. தன் அப்பாவே அவளை ஒதுக்கி வைத்து அவளை யாரோ ஒருத்தி போல் நடத்தியது. தன் அம்மாவின் அரவணைப்பு இல்லாமல் இருந்தது. விமலா மற்றும் வந்தனாவின் அவமான பேச்சுக்கள். இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னவென்றால், நந்தினி இன்று வரை எந்த ருசியான சாப்பாட்டையும் சாப்பிட்டது இல்லை. 3 வேளையும் தண்ணீர் சாப்பாடு தான் சாப்பிட்டாள். இது விமலாவின் உத்தரவு. அவள் சமைப்பது ஆகா ஓஹோ என்று சொல்லும் அளவிற்கு ருசியாக இருக்கும். ஆனால் அதை கூட அவள் இன்று வரை ருசி பார்த்தது கிடையாது. இவற்றையெல்லாம் நினைத்து இரவில் அவளுக்கு தூக்கமே வராது. கண்ணீர் தான் கண்களில் இருந்து வந்து கொண்டிருக்கும். ஏனோ என்று நந்தனின் அறையில் இருக்கும் பொழுது அவளது மனம் சற்று அமைதி அடைந்து கண்கள் உறக்கத்திற்கு சென்றது. அந்த நேரம் ரூம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் நந்தன். அறை முழுவதும் இருளாக இருந்தது. ஒரு சுவிட்சை போட்டான். நந்தினி அறையில் ஒரு மூலையில் அமர்ந்தபடி உறங்கியவள் நந்தனின் காலடி சத்தத்தை கேட்டு எழுந்து நின்றாள். ஏன் ஒரு லைட்டையும் போடாமல் இப்படி இருளில் அமர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் நந்தன். அவளுக்கு பதில் சொல்லத்தான் தோன்றியது. ஆனால் வாயிலிருந்து வார்த்தைகள் தான் வரவில்லை. என்ன, உன்னைத்தான் கேட்கிறேன் என்றான் நந்தன். அது எனக்கு எந்த சுவிட்ச் போட வேண்டும் என்று தெரியவில்லை. அதுவும் இல்லாமல் நான் எதிலாவது கை வைத்து அது பிரச்சனையாகிவிட்டால் நீங்கள் என்னை திட்டுவீர்கள். அதனால் தான் நான் எதிலும் கை வைக்கவில்லை என்றாள். அவள் பதிலில் நந்தன் சிரித்து விட்டான். நந்தன் பேசுவதே குறைவுதான். இன்று வாய்விட்டு சத்தமாக சிரிப்பது அவனுக்கே ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த சின்ன பெண் எப்படி நம்மை சிரிக்க வைத்து விட்டாளே என்று. ஏன் சார் சிரிக்கிறீங்க என்று கேட்டாள். ஒன்றுமில்லை, இந்த அறையில் நீ எங்கே கை வைத்தாலும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன் என்றான். என்னை எதுவும் சொல்ல மாட்டீர்களா என்று கேட்டாள். உண்மையைத்தான் சொல்லுகிறேன், உன்னை எதுவும் நான் சொல்ல மாட்டேன் என்றான். சார், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி வாங்க சார் என்றாள். ஏன் என்று கேட்டான் நந்தன். நீங்கள் சாப்பிட்டீர்களா என்று கேட்டாள். வெகு நாட்கள் கழித்து தன்னை பார்த்து சாப்பிட்டீர்களா என்று ஒருத்தி கேட்டதும் கண்களில் நிஜமாகவே கண்ணீர் வர ஆயத்தமானது நந்தனுக்கு. இன்னும் இல்லை, ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று சொன்னான். இல்லை சார், வேண்டாம், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்காக சமைத்து வைத்திருக்கிறேன், வாங்க சாப்பிடலாம் என்று சொன்னாள். அதை கேட்டவனுக்கு ஆச்சரியம்தான். தன்னை பெற்ற தாயே இதுவரை தன்னை கவனித்து கொள்ளவில்லை. இவள் யாரோ இன்று வந்தவள். அவள் காட்டும் அக்கறை, அன்பு இதெல்லாம் எனக்காகவா என்று நினைத்தவன் ஃப்ரெஷ்ஷாகி வர நந்தினி அவள் சமைத்ததை பரிமாறினாள்.
நந்தனுக்கு சாதம், சாம்பார், முட்டை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல் என்று இருக்க, அதை சாப்பிட்டவன் அதன் ருசியில் மெய்மறந்து போனான். எப்போதும் அவன் சாப்பிடும் சாப்பாட்டை நினைத்துப் பார்த்தான் நந்தன். அவன் கண்களில் இருந்து அவனையும் அறியாமல் கண்ணீர் வந்தது. காரணம் என்னவாக இருக்கும்? அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தொடரும். நன்றி, வணக்கம். சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.